வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோடைய நியூஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாயந்தரம் நமக்கு வந்து யூஎஸ் பேஸில் நியூஸ் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஸ்பீச்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்பீச் தான் இருக்குது. ஓகேங்களா? முதல்ல வந்து 7:30 மணிக்கு நமக்கு வந்து ஃபெட் சேர்மேனுடைய ஸ்பீச் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பீச்சு. நமக்கு வந்து புதன்கிழமை எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ் முடிஞ்சுது. ஓகே, அதுக்கப்புறம் வரக்கூடிய அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு நமக்கு ட்ரம்ப்புடைய ஸ்பீச் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்பீச்சுமே மார்க்கெட்டை ரொம்ப வாலட்டைலாக வச்சுருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஃபெட் சேர்மேன் வந்து நான் குறைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. வர செப்டம்பர், ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட்ல இருக்கிறோம். செப்டம்பர் 17 அன்னைக்கு வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. ஸோ அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பீச் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய அப்கமிங்கில் வரக்கூடிய ஸ்பீச், நான் ஃபார்ம் பேரோல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்பீச்சில் வந்தால் மார்க்கெட் வந்து இறங்கும். இல்லை குறைக்க மாட்டேன், இன்னும் எக்கனாமி நல்லா தான் இருக்குது, தேவைப்பட்டால் தான் குறைப்போம், இப்போதைக்கு குறைக்கிறதுக்கு தேவைப்படலைங்கிற மாதிரி சார்ந்து ஸ்பீச் இருந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். கொஞ்சம் டாலர் மாற்றம், நான் சொல்லிட்டு இருக்கிறது கோல்டு கிடையாது, டாலர் சொல்கிறேன். டாலர் மேலே ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ டெக்னிக்கலாக டிஎக்ஸ்ஒய் வந்து எப்படி இருக்கு? யூஎஸ் உடைய டாலர் வந்து வீக்கர் தான். பட் ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இப்போ புல் மூவ்ல இருக்கு. லைட்டாக அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. இது லாங் டைமில் ஷார்ட் டேர்மில் அப் ட்ரெண்ட். மார்க்கெட் பெருசாக ட்ராப் ஆனதுக்கு இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவரியில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்பீச் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு, அதாவது குறைக்க போகிறதில்ல, இந்த முறை நான் குறைக்க மாட்டேன்னு ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னா மார்க்கெட் இந்த புல் ரேலியை கண்டினியூ பண்ணும். இல்லை கன்ஃபார்ம் வந்து செப்டம்பரில் வந்து நீங்கள் வந்து ரேட் கட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தால் இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி பேக் டு கீழே இறங்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ இது கீழே இறங்கினால் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து கீழே வந்தால் கோல்டுக்கு இது பாசிட்டிவ். ஓகே, இது ஒரு பாசிட்டிவ். ஒருவேளை யூஎஸ் மார்க்கெட் தொடர்ச்சியாக மேலே போகுது அப்படின்னா இது கோல்டுக்கு ஒரு ஷார்ட் நெகட்டிவ்னஸை நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய ஸ்பீச் பார்க்கணும். அதை தொடர்ந்து 9:30 மணிக்கு பிரசிடென்டோடைய ஸ்பீச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் டச் வச்சிருக்கு. இந்த ஹை பிரேக் ஆகாமல் திரும்பிடுச்சு. 100.30 மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் திரும்பிட்டாலுமே மார்க்கெட் வந்து கீழே தான். ஓகே, இந்த வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். எப்போ மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ஹைக்கு மேலே, ஓகே, இந்த பர்டிகுலர் ஹைக்கு மேலே மூவ் ஆகுதோ டாப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இந்த ஹையவே பிரேக் பண்ணுற அளவு மார்க்கெட்டுக்கு பவர் எடுக்கும். பட் இதுக்குள்ள மார்க்கெட் வந்து இப்படி மேலே வந்துட்டு இப்படி கீழே உடைக்கலாமானா அதுக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனாலும் 96 வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனாலும் திருப்பி இந்த 96 லெவலில் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் க்ரோ பண்ணும். அதனால 96 லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு என்னன்னா இப்போ ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்பீச்சில் மூவ் ஆகலைன்னா இந்த ஸ்பீச்சை சார்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகமாக உண்டு. ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அப்சைட் ரேலியை போட்டு போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு ஸ்பீச் டைம் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்தாலும் திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பாட்டம் பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் 96 உடச்சி மார்க்கெட் கீழே சப்போர்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு, பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கணும், இதுதான் எதிர்பார்ப்பு. ஸோ மார்க்கெட்டுடைய
இப்படி வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கீழே மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணும். கிட்டத்தட்ட 56 லெவலுக்கு மார்க்கெட் போய் நிற்கிறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காகன செல் பாயிண்ட் தான் இந்த இடத்துல நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும். பட் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் 64க்கு மேலே போயிட்டு 66 போனால் நல்ல செல்லிங் பண்ணலாம். அல்லது 64க்கு பக்கமாக போய் மார்க்கெட் திரும்பினாலும் செல் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மார்க்கெட்டுமே இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேடில் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் மேலே இருக்கிற 40 மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போக சான்சஸ் இருக்கும். இல்லை கீழே உடைக்குது அப்படின்னா நமக்கு 37க்கு கீழே உடைக்கும் போது நமக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டீப் கரெக்ஷனுக்கு வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். 34.5 வரைக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு கீழே கூட போகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் ப்ரெஷர். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் அரெஸ்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. இப்போ ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பாருங்க. இப்போ நமக்கு இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் முடிஞ்சிட்டு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தெரியுது. ஸோ கொஞ்சம் கீழே வந்துட்டு இங்கேயே சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் புஷ் பண்ணும். இப்போ கோல்டு அளவு சில்வர் வந்து அவ்வளோ ஆக்டிவாக மார்க்கெட்டில் இல்லை. ஓகே, ஸோ இந்த ட்ராப் முடிஞ்சு இந்த ரைஸ் முடிஞ்சு திருப்பி ட்ராப் முடிஞ்சு மார்க்கெட் ஒரு அப்சைட் போகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் செல்லிங் மட்டும் வந்துட்டு அப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, 37.90 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடைச்சிருக்கு. அதுக்கு கீழே போகும்போது கொஞ்சம் டீப்பராக போகும். அது உடையலை அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில்வர் பொறுத்த வரைக்கும். கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் டேல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து டிமாண்ட் ஏரியா தான். இது மல்டி சப்போர்ட் லெவல், ரைட்? இது மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல். இங்கே மார்க்கெட் போயிட்டு ரீட்ரேஸ் பண்ண இந்த டாப்பை ரீச் பண்ணதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய மல்டி சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி நிற்கிறனால ஒரு கீழே ஒரு ட்ராப் நமக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த 250 லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல கரெக்ஷன் செல் அப்படிங்கிறது கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ இப்போ 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இப்போ 360 தான் நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை உடைத்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் டச் பண்ணி இப்போ கீழே வந்துட்டு இருக்கான். சரி, இங்கேருந்து திருப்பி இன்னொரு 1 more இப்படி லைட்டாக போயிட்டு 40 கிட்ட டச் பண்ணி கீழே இறங்கலாமானா இறங்கலாம். இந்த டிமாண்டை தான் கொஞ்சம் மார்க்கெட் வந்து உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணலாம். இது உடைத்தாலுமே உடனடியாக மார்க்கெட் திருப்பி புஷ் பண்ணும். ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300ல் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் இருக்குது. இப்போ இன்ட்ராடே பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாங்கள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் சான்ஸ் எதிர்பார்த்துருந்தோம். நமக்கு 48 ஸ்டாப்லாஸாக வச்சோம். அது வந்து 48.20 லைட்டாக ட்ரிகர் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைஸ் கீழே தான் வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி. ஓகேங்களா, இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி பார்த்துக்குங்க. இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேட். இந்த ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேட் மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு 1 hour சார்ட் கோல்டில். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் தொடரனால மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு பிரேக் பண்ணாமல் திருப்பி வந்து இந்த பாட்டம் பிரேக் பண்ணால் மேக்சிமம் இந்த லோவை உடைக்கிறதுக்கான பவர் அப்போ தான் கிடைக்கும். இல்லை ப்ரைஸ் மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 48 லெவலில் எதிர்பார்க்கணும். அதுக்கு நம்ம இந்த 60 லெவல் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். இங்கே பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் திருப்பி ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் கிடச்சிட்டு தான் மார்க்கெட் போகும். அங்கே அதை நம்ம போய் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் சைடில் தான் இருக்குது. எனி நோ பை செட்டப். இந்த இடத்துல நமக்கு இன்னும் இது ஒரு பை செட்டப் வரல. ஆக்சுவலாக வந்து லைவ்ல நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எதிர்பார்த்தோம், ஒரு செல் செட்டப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்போ வந்து நமக்கு 60 லெவலில் மார்க்கெட் உடைக்காம மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ 2-3 கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க மார்க்கெட் கீழே வரும் நீங்கள் மேலே போயிடுச்சுன்னு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துல ஏதாவது செட்டப் கிடைத்தால் தான் செல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த செட்டப் இங்கே தான் கிரியேட் ஆச்சு. அதனால தான் இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படி மேலே போய் இந்த இடத்துல திரும்பினாலும் நம்ம செல் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த லோ வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை மார்க்கெட் வந்து உடைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்க இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்க்கு ப்ரைஸ் வந்து நிற்கும் போது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரலாம். ஸோ செல் சான்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே எடுங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பிகினிங் லெவலாக இப்போ இங்கேயோ செல் எடுக்கிறதுங்கிறது தான் ப்ராப்பர். இது வந்து ஒரு இன்டர்மீடியட் கீழே சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் மார்க்கெட் வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவல் ஓகே இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் செல் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி செல்லாக உங்களுக்கு மாறிடும். ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நமக்கு 3325க்கு கீழே இன்னும் உடைக்கல. உடைத்தால் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆகி மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி இந்த லோவையும் உடைக்கிறதுக்கு பாசிபிள் வரும்னு எதிர்பார்க்கலாம். இவ்வளோதான் கோல்டோடைய வியூ. ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்பீச் அப்பெல்லாம் நாங்கள் என்ட்ரி போக மாட்டோம். ஓகே, ஏன்னா அது என்ன ஸ்பீச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்காக அவங்க பேசுகிறாங்களா இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனித்து பார்க்கணும். அதை பார்த்தா தான் அப்கமிங் ட்ரேட்ஸை பண்ண முடியும். அந்த ஸ்பீச்சை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அவங்க என்ன பேச போகிறாங்கங்கிறது தெரியாது. பட் கோல்டு வந்து டவுன் சைடில் கரெக்ஷனுக்குள்ளே இப்போ இருக்குது. இன்னும் மார்க்கெட் கீழே 25 பிரேக் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிள் இருக்கும். ஒருவேளை மேலே போனால் அதிகபட்சம் ஒரு 40 வரைக்கும், அதிகபட்சம் ஒரு 40க்குள்ள மார்க்கெட் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வளோ தூரம் இப்போ ஏறுறதுக்கு சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.